இப்போ எக்ஸ்போங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன்னா எக்ஸ்போ வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்குள்ளே போட்டுக்கிற சண்டை தான் எக்ஸ்போ அப்படிங்கிற விஷயம் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியை டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல். ஸோ இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங் காலத்தில் ஒரு ஃபேமிலியுமே எக்ஸ்போக்காக வேலைக்கு போகணும் போல். எல்லாரும் எக்ஸ்போ போடுறாங்க. எக்ஸ்போ போட்டால் தான் அவங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லா எக்ஸ்போலையும் அதே குவாலிட்டி நமக்கு கிடைக்குதான்னு கேட்டேன். நிறைய பேர் நீங்களே பார்ப்பீங்க, ரிவ்யூ போட்டிருப்பாங்க, இந்த சாரி நல்லா இல்லை, இந்த சாரி இப்படி எல்லாம் எக்ஸ்போனை வாங்கினவங்களே போட்டிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயங்களை வந்து கண்மூடித்தனமாக ஒருத்தர் பின்னாடியே போய் அது பின்னாடி நான் வந்து இவங்ககிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், நான் வந்து ஸ்டால் போட்டு எனக்கு வியாபாரம் ஆகலை அப்படின்னு நிறைய பேர். இந்த ஹோசூர்லேருந்து கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க பைக்லேயே வந்துட்டாரு. அவர் அங்கேருந்து பைக்கில் வந்துட்டு எங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொன்னாங்க, இந்த விண்டேஜ் கலெக்ஷன் நீங்கள் காமிச்சிங்களா, இந்த க்ரீனே வேணும் எனக்கு அப்படின்னு. ஒரு மாதிரி இப்போ இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா கலரு, இந்த டிசைன் எல்லாமே நீங்கள் இப்போ ஒரு பல்லு பார்த்தீங்கன்னா பல்லுவில் இந்த மாதிரி நிறைய மீனாக்கரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. விஸ்கோஸ் இருக்குல்ல, செம்ம சாஃப்டா இருக்கு. இதான் நீங்கள் தொட்டு பார்க்காம சொல்லக்கூடாது. அதான் ரொம்ப நைஸ். சரியுமே அதுதான். ஸோ இதோட ப்ளவுஸு, பல்லு, இது எல்லாமே ரொம்ப 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 ரிச்சாக இருக்கும். இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா இதே ஃபீல் தான். ஒரு சாரி பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரும், என்னடா இப்படி கலராக இருக்கு. இந்த கலரில் பார்த்தீங்கன்னா ரேர் கலர்ஸ். இது வந்து டபுள் ப்ளவுஸ் கான்செப்ட். இப்போ ஒரு சாரி வந்து நம்ம கிட்ட ஒரு ப்ளவுஸ் அந்த ரன்னிங் வந்தாலும் இதில் வந்து ஒரு டபுள் ப்ளவுஸ் கான்செப்ட் மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஆஃபீஸ் வேர்லாம் சொல்கிறாங்கல்ல நிறைய பேர், இப்போ இந்த ரீசெண்டாக நான் கொடுத்த எல்லாருக்குமே இந்த வந்து ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலம்காரி லவர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, அதில் நானுமே ஒரு ஆள். ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் பாடி ஃபுல்லாக இந்த ஜரி ஒர்க்கும் சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்கும் இதில். ஸோ இது என்னென்னா இதில் கலம்காரி ப்ளவுஸோடு கொடுக்கும்போது ஒரு மாதிரி லுக்கே வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இப்போ இருக்கிறத இந்த பனானாவோட அந்த ஸ்டெம்மோட அந்த சாரி தான். இந்த ரஸ்ட் ஆரஞ்சு நீங்கள் கேட்டீங்க காம்பினேஷன், ஆனால் அந்த காம்பினேஷனில் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்களா இன்னும் ராதா அவங்களோட மூவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன். Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. The Chennai Silks in Mega Summer Sale. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream. ட்ரெண்ட் வந்து நான் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டேன். இப்போ வந்து விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் ரீசெண்டாக வந்துச்சு, அந்த ரஸ்ட் ஆரஞ்சு வித் ஒரு காஃபி ப்ரௌன், அது பயங்கரமாக ஹிட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தா அந்த கலெக்ஷன்ஸ் இல்லை. அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கு, நீங்கள் சேமாக எக்ஸாக்டாக அதே கலெக்ஷன் கேட்டிங்கன்னா கிடைக்காது. அந்த ரஸ்ட் ஆரஞ்சில் ஒரு மாதிரி நாகப்பழ கலர் வந்தால் எப்படி இருக்கும். நான் இங்கே வந்து கலெக்ஷன் வாங்க போகும்போது என் அண்ணி ஃபஸ்ட்டு இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, அது வாங்க அதை சொல்லாதீங்க அண்ணி, அது வேணாம் நமக்கு. நம்ம சேலியம் ரவிக்கும் அந்த மாதிரி கிடையாது, சேலியம் ரவிக்கும் வேற. அதே சாரி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்ம பிராண்டுக்கே தேடி வர போகிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நம்மளை தேடி வரவங்க இப்போவும் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அதே கலர் இருக்கணும். ரஸ்ட் ஆரஞ்சில் கேட்டால் அது காம்பினேஷன் வேறு இருக்கட்டும். அதே ப்ரௌன் அப்படி யோசிக்காதீங்க. அந்த ரஸ்ட் ஆரஞ்சு கூட வேறு என்ன காம்பினேஷன் அழகாக இருக்கும் நம்ம யோசிக்கலாம். நம்ம ஒரு விஷயத்த காட்டலாம் அவங்களுக்கு, அப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இவங்க எல்லாம் என் கூட பர்ச்சேசிங் வந்துட்டு இது வேற மாதிரி இருக்க எங்க அம்மாவும் அதேதான், எங்க அண்ணி அதேதான், நீ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வாங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லாதீங்க, வித்தியாசமா நம்ம கொடுப்போம். நம்மள புரிஞ்சுக்கிறவங்க டைம் எடுத்தாலும் வருவாங்க. இப்போ 2 மாசம் ஒரு விஷயம் நடக்கிறதுக்குன்னா நம்மளது 4 மாசம் ஆகும். 4 மாசம் பொறுமையா இருக்கலாம், பொறுமையா இருங்க, நமக்கான விஷயத்த நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் பட் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரெண்டை ஃபாலோ பண்றது வந்து பெருசா அதுல ஒரு உடன்பாடு இல்லை உங்களுக்கு? எனக்கு அதுல பெருசா உடன்பாடு இல்லை. அதுதான். சரி, அப்படியே அந்த சாரி எடுத்துருங்க மேம், கியூரியஸ் ஆயிடுச்சு. இப்போ இது நீங்க வந்து காஃபி ப்ரௌன் கிடையாது, தெரியுது உங்களுக்கு? தெரியுது. வந்து ஒரு மாதிரி நாகப்பழ கலர்ல இருக்கிறது. இது ஏன்னா கலர் காம்பினேஷன் அழகா இருக்குன்னு வாங்கினே தவிர ட்ரெண்டிங்ல இருக்க கலர் நான் வாங்கி காம்பினேஷன் அழகா இருக்கு. ஸோ அந்த விண்டேஜ் ஸ்டைல் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீங்க என்கிட்ட கேட்ட மாதிரி இந்த விண்டேஜ் நீங்க ட்ரெண்டிங்ல இருக்கிறதா விண்டேஜா காட்டுறீங்கன்னு சொல்லாதீங்க. ஆல்வேஸ் விண்டேஜ் லவர். சேலியம் ரவிக்கும் பின்னாடியுமே அந்த பேர் தான். அந்த விண்டேஜ் டைம்ல நம்ம கேட்டிருப்போம் நிறைய படத்துங்கள்ல, சேலை கட்டிட்டு வந்தாங்க, ரவிக்கு பாட்டுலயே வரும். ஸோ அந்த டைம்ல அந்த வார்த்தைகள் எவ்வளவு அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த தமிழோட ஆக்கம்ன்ற மாதிரி நம்மளோட அந்த விண்டேஜ் ஸ்டைல்னா அந்த பழமையான அந்த ஒரு விஷயம். விண்டேஜ் இந்த பழமையில இருக்கிறது தானே, அந்த பழமையில இருக்கிற விஷயம் அழகா இருக்கிறத செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுமே ட்ரெண்டிங்கா நான் யோசிச்சது கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரெகுலராக எல்லாருமே பண்ணுறாங்க, எல்லா சாரி பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணுறாங்க, பட் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக நீங்கள் நோ சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் மட்டும் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னா
பண்ணக்கூடாதுன்னா இப்போ எக்ஸ்போங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன்னா எக்ஸ்போ வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்குள்ளே போட்டுக்கிற சண்டை தான் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ வந்து எக்ஸ்போ பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்போங்கிற வார்த்தை எக்ஸிபிஷனுங்கிறது தான் அவங்க ஷார்ட் ஃபார்ம் ஆக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸிபிஷன் அப்படின்னா அதுக்கான குவாலிட்டி இப்போவும் தனியாக இருக்குது, எக்ஸ்போனா அதுக்கான குவாலிட்டி இப்போவும் தனியாக இருக்குது. டிஃபர் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா குவாலிட்டி ரெண்டு? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸ்போ கூட போய் விசிட் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப இந்த எக்ஸ்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போக மாட்டேன். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்மளை இன்வைட் பண்ணும்போது ஓகே போகலாம், சப்போர்ட் பண்ணுறது தானே. நம்மள மாதிரி நிறைய விமென்ஸ் அங்கே வந்து ஸ்டால் வராங்க, பார்க்கணும், நம்ம போகணும், சப்போர்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா நான் கேதர் பண்ண வரைக்கும் எக்ஸ்போ அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட் அந்த நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியை டார்கெட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல். அவங்களோட ஒரு உழைப்பு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்களோட வருமானம் இருக்கும்னு அந்த ரேஞ்சை நம்ம தாண்டி வந்த ஒரு ஆள் தான். ஸோ இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங் காலத்தில் ஒரு ஃபேமிலியுமே எக்ஸ்போக்காக வேலைக்கு போகணும் போல். ஏன்னா மாதத்தில் 10 எக்ஸ்போ வந்து நம்ம கேட்குறோம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் எல்லாரும் எக்ஸ்போ போடுறாங்க. எக்ஸ்போ போட்டால் தான் அவங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லா எக்ஸ்போலையும் அதே குவாலிட்டி நமக்கு கிடைக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இதே எக்ஸ்போவில் வாங்கின எல்லாருமே நிறைய பேர் நீங்களே பார்ப்பீங்க, ரிவ்யூ போட்டிருப்பாங்க, இந்த சாரி நல்லா இல்லை, இந்த சாரி இப்படி எல்லாம் எக்ஸ்போனை வாங்கினவங்களே போட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அந்த எக்ஸ்போ மாதிரி விஷயங்களை விட பெட்டராக நம்ம ஒரு ஸ்டோர் வச்சுருக்கோம், அஃபோர்டபுளாக கொடுக்க போகிறோம், நம்ம ஸ்டோரில் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் எக்ஸ்போ பின்னாடி போக விரும்பலை. ஸோ நம்மளோட குவாலிட்டியை புரிஞ்சவங்க நேரில் வந்து வாங்கிக்கிறவங்க அகைன் இருக்கிறாங்க. அண்ட் ஆன்லைன்லேயுமே அகைன் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இங்கே நம்மள எல்லாராலையுமே இதே மாதிரி கடை வச்சு வாடகை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதனால தான் எக்ஸ்போவை தேடி போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்போவில் நடக்கிற விஷயங்கள் என்னென்னா, ஒரு விஷயங்களை வந்து கண்மூடித்தனமாக ஒருத்தர் பின்னாடியே போய் அது பின்னாடி நான் வந்து இவங்ககிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், நான் வந்து ஸ்டால் போட்டு எனக்கு வியாபாரம் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் அதில் கஷ்டப்பட்டு வெளியே வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ரொம்ப நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களை நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் கொடுக்குற எஃபர்ட்டை ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி இதுக்கு ரெண்ட்டுக்கு, இதோட சேலுக்கு, இதில் என்ன நம்மளை வந்து பேக்கெண்டில் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணலாம். ஸோ பெட்டராக நம்ம இங்கே கொடுக்கலாம். நம்ம கொடுக்க போகிறோம், கம்மியாக கொடுக்க போகிறோம் முடிவு பண்ணிட்டோம்னா இங்கேருந்து கொடுக்கலாம். நம்ம இப்படி யோசிக்க வேணாம். மோர் பீப்புளை ரீச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ்போங்கிறது எல்லாரையும் எல்லா இடத்துலையும் ரீச் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு ஊரில் போடுறோம், அந்த ஏரியாவில் இருக்க மட்டும்தான் வர முடியும். இப்போ சேலமில் எக்ஸ்போ போட்டால் சென்னையில் இருக்கவங்க போய் சேலமுக்கு போய் வாங்க மாட்டாங்க. சென்னையில் போட்டால் சென்னையில் இருக்கவங்க மட்டும் தான் வாங்க முடியும். அங்கே மாதிரி நம்ம தேடி போகிறோம்னு சொல்கிறத விட அந்த நம்ம குவாலிட்டியை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா எங்கேருந்துமே ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே நம்ம வச்சுருக்கோம். வெப்சைட்டுமே சரி, ஆன்லைனுமே சரி. ஸோ நேரில் வந்து வாங்க முடிஞ்சவங்களுக்கு நேரில் வாங்க. இப்போ நேற்று முந்தாள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோசூர்லேருந்து கஸ்டமர் வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. அவங்க பைக்ல வந்துட்டாரு. அவரு அங்க இருந்து பைக்ல வந்துட்டு எங்க வைஃப் உங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொன்னாங்க, இந்த விண்டேஜ் கலெக்ஷன் நீங்க காமிச்சிங்களா, இந்த க்ரீனே வேணும் எனக்கு அப்படின்னு. நான் அந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நான் ஹாப்பி ஆயிட்டேன். ஒரு 300 கமெண்ட்ஸு, இந்த சாரி ஏன்னா நான் இப்போ போய் வெண்டார்கிட்ட கேட்கும்போது இமீடியட்டாக பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கணும். அந்த டைம் எடுத்து நம்ம பண்ணதுக்குள்ளே அதோட ட்ரெண்டிங் முடிஞ்சிடும், பார்த்து ஆசைப்பட்ட விஷயம் முடிஞ்சிடும். ஸோ நான் அதனால் யோசிச்சேன், அதை நம்ம திருப்பியும் ரீஸ்டாக் பண்ண வேண்டாம், இதே மாதிரி சூப்பராக வேறு ஏதாவது ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிவிட்டு அதில் எனக்கு டிஎம் பண்ணுறவங்கலாம் என்ன கலர் அவைலபிளாக இருக்கோ அதை மட்டும்தான் சொல்கிறது. ஸோ ஹோசூர்லேருந்து வந்தப்போ எனக்கே ஷாக்கு. அவங்க பைக்கில் நாங்கள் இங்கே இருக்கும்போது டக்குன்னு யாராவது வந்தால் ஒரு நிமிஷம் நாங்கள் ஒரு மேல் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு என்ன பொறுமையாக அவங்களும் மேம் இந்த சாரி வந்து எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க, இந்த விண்டேஜ் கலெக்ஷன் காட்டினீங்களா தான் வேணுமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, மேம் நான் ஓசூர்லேருந்து வரேன், இங்கே தான் வாங்கணும், என்ன அங்கேருந்து அமுச்சு விட்ருக்காங்க, பைக்கில் இவ்வளோ தூரம் அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது, நானே வந்துட்டேன், அவங்கள வீடியோ கால் கனெக்ட் பண்ணி காட்டுட்டுமா அப்படிங்கிற. கனெக்ட் பண்ணி காட்டுங்க சார். நானே ஒன்று அவங்ககிட்ட காமிச்சது, உங்களுக்கு ஓகேவா, அது ஓகேவா. அவங்க சொன்னாங்க நான் கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்காக இருப்பேன், எனக்கு சூட் ஆகிற மாதிரி காட்டுங்கப்போ டக்குன்னு எடுத்து காமிச்சு இது ஓகேன்னு. அவங்க 2 இடம் எடுக்கணும்னு நினச்சி வந்தாங்க. நான் இல்லை நான் ஒரு 5 சாரி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 சாரி காமிச்சதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியம், என்னடா அங்கேருந்து நமக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஸோ நம்மளுடைய டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இமீடியட்டாக அம்மாட்ட சொன்னேன், என்ன சொன்னீங்க, நான் சூஸ் பண்ணால் இது உனக்கு பிடிக்கும், இங்கே பாருங்கள் எங்கே இருந்தோ பிடிச்சிருக்குன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்குமா அந்த ப்ராசஸ். அதனால நீங்கள் அதை நம்புங்க, நம்ம பண்ணுற வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணுவோம், அது நடக்கும் தன்னால். ஸோ இந்த மாதிரி வரவங்க கண்டிப்பாக எங்கேருந்தும் தேடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளை ஆன்லைன்லேயே பிடிக்கிறவங்களுக்கும் நம்ம ஆன்லைனில் கொடுத்துருது. வெப்சைட்டுமே இருக்குது அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயுமே நான் பர்ச்சேஸ் வந்து எடுக்கிறேன்.
அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோஷல் ஆர்டிஸ்டின்னு சொல்லி டென்டிஸ்ட் அவங்க அவங்களோட என்னோட அழகான சிரிப்புக்கு அவங்க தான் காரணம். ஸோ அது ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்மைல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க தான் காரணம். அவங்களுமே நம்ம கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கிளாஸ்க்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு கிளாசிக் டான்ஸுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்க அந்த ப்ளூ சாரி வந்து ஒரு தனித்தனியாக கேட்டிருந்தாங்க. 20 3 கலரில் கேட்டிருந்தாங்க, 60 மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்புறம் என்ன யோசிச்சாங்க தெரியல, இதில் இப்படி பண்ணுங்க, நம்ம ஒரு 3 மாதம் டைம் எடுத்து அடுத்த கலர் பண்ணுவோம்னு சொல்லி அந்த ப்ளூவில் மட்டுமே ஒரு 30 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். தறி அதுக்கு எடுத்து அது பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஒரு 1 hour 40 நாள் கிட்டத்தட்ட எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாரி ஒரு தறியில் போட்டால் 3 நாள் ஆகும். ஸோ அந்த கணக்கில் வந்து அந்த சாரி கேட்டிருக்காங்க. நான் அதான் நினைச்சேன், ஏன்னா நீங்க நிறைய நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நான் வேற வேற ட்ரெண்ட் மாத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த சாரியை ஒரு 100 கேட்டா என்ன அது பண்றது? உங்களுக்கு தப்பு இல்லைல்ல. அப்படி கேட்டா அதுக்கப்புறம் நீங்க பண்ணி கொடுப்பீங்க. எஸ், இப்போ நம்மளால பண்ண முடியுது இது தறியிலேருந்து. ஏன்னா இப்போ இதெல்லாமே நம்ம வெண்டார் கிட்ட நம்ம தறியிலேருந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது இது பண்ண தர முடியுமான்னு கேட்டு தான் நான் வாங்குறேன். ஏன் அப்படின்னா இது மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா யூனிஃபார்மாக போடுறது இப்போ ட்ரெண்ட் தானே. சடனாக இந்த சாரியே கேட்குறாங்க. இப்போ நம்மளோட ஒரு டிசைன் யூனிஃபார்மாக ஒருத்தர் போடுறது நம்மளுக்கு ஹாப்பி தானே. கண்டிப்பா. ஒரு சாரிங்கிறது அது வேற விஷயம். நம்மளோட ஒரு ப்ராடக்ட் யூனிஃபார்மாக வேணும்னு நினைக்கிறது நம்மளுக்கு இன்னும் ஒரு பெரிய நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் ஆர்டர் அதுதான். அது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நானே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி அந்த மாதிரி அந்த மாதிரி. இப்போ இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா கலரு இந்த டிசைன் எல்லாமே நீங்கள் இப்போ ஒரு பல்லு பார்த்தீங்கன்னா பல்லுல இந்த மாதிரி நிறைய மீனாக்கரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு விஸ்கோஸ் இருக்குல்ல, இதுலேயுமே அந்த மாதிரி கலர் காம்பினேஷன். இந்த சாரியெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்து வீட்டில் நைட்ல எல்லாம் போடக்கூடாது, சாரி அந்த மாதிரி தோணுன ஒரு தருணமா? அந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு தோணுன ஒரு இதெல்லாம் மெட்டீரியல் இதெல்லாம் நீங்க தொட்டு தான் பார்க்கணும். கண்டிப்பா செம்ம சாஃப்டா இருக்கு. இதெல்லாம் நீங்க தொட்டு பார்க்காம சொல்லக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன். நல்ல பேப்பர் மாதிரி இருக்கு. ஆமா, அது உள்ள பேப்பர் இருக்கு, பட் நீங்க மெட்டீரியலே அவ்வளவுதான் பாருங்க. அதான் ரொம்ப நைஸா. சரியுமே அதுதான். ஸோ இதோட பிளவுஸ் பல்லு இது எல்லாமே ரொம்ப 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 ரிச்சா இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சில்க் செமி சில்க் மட்டும் பார்த்த மாதிரி இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா இதே ஃபீல் தான். ஒரு சாரி பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரும், என்னடா இப்படி கலராக இருக்கு. இந்த கலர்ல பார்த்தீங்கன்னா ரேர் கலர்ஸ். நார்மலாக நம்ம இந்த டர்க்கிஷ் கிரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர் தான் இது. இந்த ப்ளூ அது டர்க்கிஷ் ப்ளூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஓகே, கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து டபுள் ப்ளவுஸ் கான்செப்ட். இப்போ ஒரு சாரி வந்து நம்ம கிட்ட ஒரு ப்ளவுஸ் அந்த ரன்னிங் வந்தாலும் இதில் வந்து ஒரு டபுள் ப்ளவுஸ் கான்செப்ட் மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது டபுள் ப்ளவுஸ் எப்படின்னா இதில் வர இந்த சாரியில் இருக்க ப்ளவுஸோட இப்போ நான் அதுக்குமே ஒரு பேட்டர்ன் போட்டிருந்தேன், எப்படி போடலாம் அப்படின்னு ஐடியாக்காக. அவங்களுக்கு புரியணும்ல நான் டபுள் ப்ளவுஸ்னால் எதை மீன் பண்ணி சொல்கிறேன். சில பேருக்கு இதுலேயே ஒரு ப்ளவுஸ் வச்சுக்கணும்னு தோணும், அதுவும் தோணும், அப்படியும் ஓகே தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த மெட்டீரியல் இருக்கா, இதோட ப்ளவுஸுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சரி ஒர்க்கோட. இப்போ நான் அதை வந்து ஸ்லீவுக்கு மட்டும் அட்டாச் பண்ணிப்பேன், இதை பாடிக்கு வச்சுப்பேன். இல்லை அதை கம்ப்ளீட்டாக பாடிக்கு பண்ணிவிட்டு இது அங்கங்கே பைப்பிங் மாதிரி கொடுத்துப்பேன், பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துப்பேன். ஸோ அது இன்னுமே உங்களுக்கு இன்னும் லுக் வந்து இன்னும் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஆஃபீஸ் வேர்லாம் சொல்கிறாங்கல்ல, நிறைய பேர் இப்போ இந்த ரீசெண்டாக நான் கொடுத்த எல்லாருக்குமே இந்த வந்து ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூலுக்கு போகிறவங்க டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கினதில் இதெல்லாம் வந்து அவங்க வந்து சூப்பர், நாங்கள் தான் சூப்பராக போடுறோம். ஏன்னா டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மேம் நாங்கள் தான் இந்த வாடி சூப்பராக கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினால இது நம்ம யோசிக்கவே இல்லையே. காம்படிஷனா எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது, சூப்பரா இருக்கே, ஓகே நீங்க போட்டுப்பாங்க, ஆனா எங்க வாங்கன்னு சொல்லிடுங்க கண்டிப்பா. அதுதான் மெயின். அதுதான் மெயின். ஸோ அதே மாதிரி அதே சேம் மெட்டீரியல்லையுமே வந்து இன்னும் சூப்பரா கொண்டு வரணும்னா கலம்காரி லவர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, அதில் நானுமே ஒரு ஆள். ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் பாடி ஃபுல்லாக இந்த ஜரி ஒர்க்கும் சீக்வன்ஸ் ஒர்க்கும் இருக்கும் இதில். ஸோ இது என்னன்னா இதில் கலம்காரி ப்ளவுஸோட கொடுக்கும்போது ஒரு மாதிரி லுக்கே வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியும் நான் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னப்போ இது எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது ஆக்சுவலி. இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்துச்சு. நம்மளுக்கு ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணும்போது இப்போ அதர் கலெக்ஷன் பார்க்குறாங்களா, பார்க்கும்போது இதில் கலம்காரி இருக்குன்னு நான் இந்த போர்ஷன் காட்டுவேன். கலம்காரி பற்றி கேட்கும்போது அங்கே இருக்கு பாருங்க எல்லா மெட்டீரியல்னு சொல்லும்போது இது டிஃப்ரெண்டாக பார்க்கும்போது இது சூப்பராக இருக்கே. கலம்காரி எல்லாரும் சாரி வித் கலம்காரி ப்ளவுஸ், பிளைன் சாரி கலம்காரி ப்ளவுஸ் எல்லாரும் நிறைய போட்டிருக்கலாம், பிளைன் நம்ம கிட்டயுமே அது இருக்கு. ஆனால் இந்த சென்னூர் சில்க்ல இந்த பார்டர் வச்சு நிசாம் பார்டரோட அது வரும்போது இன்னும் வேற மாதிரி லுக்கா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இப்போ இருக்கிறத இந்த பனானாவோட அந்த ஸ்டெம்மோட அந்த சாரி தான். ஸோ இந்த வாழைநார் பட்டுக்கு வந்து அதே விண்டேஜ் ஸ்டைல்லே வேணும் அப்படிங்கிறதுக்காக கலர் காம்பினேஷனோட
ஐ திங்க் உங்களோட சாரியோட பிளஸ்ஸே வந்து இந்த கலர் காம்பினேஷன் தான் Yes. மேம். எல்லாமே பயங்கரமா இருக்கு, Combination. யூனிக்கா இருக்கு. ஆக்சுவலி ரெகுலர் பேட்டர்ன்ஸ் எதுவுமே Patterns, கிடையாது, அதுதான். ரிப்பீட் ஆகல. இந்த ரெட்டப்பெட்டா பார்டர் மாதிரி இது கேப் பார்டரும் வந்து அந்த மாதிரி ஸ்டைலில் வேணும், அந்த ருத்ராட்சாவோட இருக்கணும், பட்டர்ஃப்ளைஸோட இருக்கணும் தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து. இதுலேயுமே எனக்கு அந்த வெண்டா காட்டும்போது ஒரு 30-35 கலர் காட்டியிருப்பாங்க. நான் சூஸ் பண்ணது மொத்தம் 9 தான். அவங்க இது நல்லா இருக்கு, எடுத்துக்கோங்க. இல்ல சார் கலர் அது வேணாம், யூஸ்வலா இருக்கு. இல்ல சார் கலர் அது நீங்க யூஸ்வலா தேடி தேடி வந்து எது யூசுவல் இல்லையோ அதை எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா இருக்கு சார், வேண்டாம் அது பாக்குறவங்களுக்கு யூஸ்வலா ஏன் கொடுக்கணும், புதுசா காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பார்க்க அப்படிதான் பார்த்தாங்க. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த ரஸ்ட் ஆரஞ்சு நீங்க கேட்டீங்க காம்பினேஷன், ஆனா அந்த காம்பினேஷன்ல இந்த காம்பினேஷன் பாத்தீங்களா இன்னும் அந்த அம்பிகா, ராதா அவங்களோட மூவில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப நிறைய போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேப் பார்டர் ரெட்டப்பெட்டா பார்டர்லாம் வந்து அந்த மாதிரி தான். ஸோ இதுவுமே வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் பியூர் சில்க்ல என்ன டச் இருக்குமோ அதே டச்சோட அதே இந்த குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த இப்ப மாதிரி அது ட்ரெண்ட்ல இந்த புட்டாஸ் வந்து இப்ப இருக்க காலேஜ் பசங்க எல்லாருக்குமே இந்த So, குட்டி குட்டி இந்த புட்டாஸ் தான் குட்டி, பிடிக்குது. அது ரொம்ப பிடிக்குது. அதனால வந்து நம்ம வந்து யூஸ்வலாகவும் இருக்கக்கூடாது, கலர் காம்பினேஷனும் அழகா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு சூஸ் பண்ணது தான். இதுல 2 கலர் தான் இதுலயுமே எடுத்தேன். அவங்க ஒரு 10 கலர் எடுத்து என் முன்னாடி இப்படி வைப்பாங்க. நான் இப்படி அது 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 சரி அண்ணா இது முந்தானி காட்டுங்க, இது பிளவுஸ் காட்டுங்க, ஐயோ புடவை நல்லா இருக்கு, முந்தானி நல்லா நான் வச்சிருங்க, முந்தானி ரொம்ப மோசமா இருக்கு, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ இதுதான் சொல்றேன், என் கூட வர இந்த 2 பேரும் தான் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. இவ வேற கலர் எடுக்கலாம், அந்த கலர் எடுங்கிறா, முந்தானி நல்லா தானே இருக்கு, அது உள்ளதானே இருக்கு, எங்கடி தெரியும், இல்லம்மா அது போடுமா, இந்த முந்தானி தான் பெரிய ஹைலைட்டு, நீங்க அதை சொல்லாதீங்க, கன்வின்ஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி இந்த ரீசனபிள் ப்ரைஸ்லையுமே வந்து ஒரு பிளவுஸ்ல வந்து ஒர்க்கோட இருக்கணும். ஆனா எல்லா சாரிக்கும் இதை யூஸ் பண்ணணும். இதுக்கு மட்டும் இல்லாம இப்ப பிளாக்னா பொதுவா எல்லாருமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து ஒர்க் வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி இரிட்டேட் பண்ணக்கூடாது, ஒன்று வரக்கூடாது, வந்துடக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்த்து எடுக்கணும்னு சூஸ் பண்ணது தான் இது எல்லாமே. ஸோ இதுலேயுமே ரொம்ப பேஸ்டல் கலர்ஸ் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நிறைய நம்மக்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கணும், எல்லாரும் வேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது இருக்கட்டும், நார்மலாக ஒரு ஈஸியாக நம்ம ஒரு இடத்துல அக்சஸ் பண்ண போகிற இடத்துல சாரி போட்டு போகிற நிறைய அம்மாங்க இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மல் காட்டன்லாம் நிறைய நான் இங்கே கொண்டு வரல. நீங்கள் மல் காட்டன்லாம் தேடி சேலம் ரவிக்கும்குள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கிடைக்கிறது. ஏன்னா மல் காட்டனோட மெட்டீரியல் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப தின்னாக இருந்தது, அந்த கவுண்டரோடது அவ்வளோ தின்னாக நம்ம வாஷ் பண்ணி அதில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அது செலவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல் கொண்டு வரல, பியோர் காட்டன் கொண்டு வந்திருக்கேன். மோரோவர் ஒரே மாதிரி இருந்தாலும் மெட்டீரியல் அவ்வளோ தின்னாக இருக்காது மல் மாதிரி. ஸோ 1 டைம் யூஸ்க்குனா மல் ஓகே, எனக்கு அந்த 1 டைமுக்கு நான் காசு கொடுத்து நீங்கள் வாங்கி என்கிட்ட கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த மல்லு நான் பெருசாக இங்கே ப்ரிஃபர் பண்ணலை. எஸ் மேம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் வந்து விட்டால் நாங்கள் எல்லா புடவையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ஒன்று யூனிக்காக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எதுவுமே யூஸ்வலாக இல்லாமல் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணீங்கன்னு பார்த்தாலே தெரியுது, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பல பிரான்ச்சஸ் திறக்கணும், மேலே இருக்க மாடியும் நம்ம வாங்குறோம், கீழே அதுக்கு அடுத்த மாடி வாங்குறோம். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஷாப் மேம். சேலம் ரவிக்கும். எஸ். ஸோ அது என்ன சேலம் ரவிக்கும்னு சொல்லும்போது அது ஒரு ஷாப்புன்னு யாருக்கு டக்குன்னு மென்ஷன் அதுதான் ஷாப் சொன்னோடனே அப்படி சொன்னீங்க. ஏன்னா சேலம் வரைக்கும் ஒரு பேரோட அப்படி நிக்குதுல்ல, அது வந்து ஒரு ஷாப்பா எல்லாருக்கும் தெரியணும் எனக்கு. ஏன்னா கடை வைக்கும் போது நீ எப்படி சேலம் ரவிக்கும்னு வச்ச, பொட்டிக்குன்னு வைக்கல, இல்லைன்னா நோ ஃபேன்சி நேம்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணல, வெறும் சேலம் ரவிக்கும் அந்த அந்த பேருக்காக நடக்கிற விஷயங்கள் இன்னமும் ஒரு புதுசா எனக்கே ஆச்சரியமான மாற்றங்களை கொடுக்குது. ஐ திங்க் அந்த பேருக்கு ஒரு பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், அது வந்து உங்களை அழகா அந்த கடை வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. அடுத்து வந்து நம்ம நிறைய இன்னும் மால் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. The Chennai Silks in Mega Summer Sale. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream.